உண்மையை சொல்லு, உண்மையை சொல்லுனா எந்த உண்மையை சொல்றது? நான் உண்மையை சொன்னா அன்னைக்கு நீங்க 2 பேரும் இந்த வீட்லயே இருக்க மாட்டீங்க. நானாவது கழுத்தை பிடிச்சேன். உங்களை பத்தின உண்மையை தெரிஞ்சா வேதமா துப்பாக்கி எடுத்து உங்க 3 பேரு நெத்திலையும் வச்சு பொட்டுன்னு போட்டு தள்ளிடுவாங்க. என்ன பாக்குறீங்க? நீங்க சந்திரமோகன் ஐயாவோட ஆக்சிஜன் மாஸ்க கழட்டி விட்டீங்களே, ஞாபகம் இருக்கா? நான் ரகசியத்தை யார்கிட்டயும் சொல்லாம மறைச்சு வச்சுக்கிட்டு இருக்க ஒரே உண்மை அதுதான். எடுத்தது சொல்லவா? இப்போ ஐயா என் மேல வச்சிருக்க நம்பிக்கையில நான் சொல்றத அப்படியே நம்புவாங்க. எந்த ஆதாரமும் கேட்க மாட்டாங்க. சொல்லவா? சொல்லுங்க, சொல்லவா? சொன்னா உங்க மூத்த பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போயிடும். சொல்லவா? அதனாலதான் அமைதியா இருக்கேன். நம்ம மண்டை தானே உடையும். புத்தி இருக்கிறவங்க அப்படி பண்ணுவாங்களா? என்ன நீ படிச்ச பொண்ணுன்னு சொல்றாங்க, ஒண்ணுமே தெரியல உனக்கு? இவள ஏதோ சாதாரண பொண்ணு நினைச்சு பயங்கரமான ஆளா இருக்காமா. என் கழுத்தை பிடிச்ச மாதிரி உன் கழுத்தை பிடிச்சிருந்தான்னு வைய, அவ்வளவுதான். இந்நேரம் உனக்கு பால் ஊத்திருப்பாங்க. என் பொண்ணு கழுத்து மேலே கைய வச்சுட்டா. விட மாட்டேன், விடவே மாட்டேன். கூடிய சீக்கிரம் எல்லார் முன்னாடி அவ கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுற. திரும்ப இந்த வீட்டுக்கே வர முடியாத மாதிரி பண்ற. அப்படி பண்ணல என் பேரு திலகா இல்ல. சார் 10 நிமிஷத்துல பேசிட்டு போயிடுவேன் சார். மேடம், ஒரு தடவை சொன்னா புரியாதா? இப்ப அவர் வேற ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்காரு, கிளம்புங்க. எவ்வளவு நேரம் ஆனாலும் நான் இங்கதான் இருப்பேன். ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு போயிடுறேன் சார். சொன்னா புரிஞ்சுக்க மாட்டீங்களே மேடம். வாட்ச்மேன், சொல்லுங்க சார். இவங்களை வெளியில கூட்டிட்டு போங்க. வாங்கம்மா, வாங்கம்மா, தான் சார் சொல்றாங்களா? வாங்கம்மா சார், சொல்றத கேளுங்க, வாங்க. நான் அவரை பார்க்காம இங்க இருந்து போக மாட்டேன். இது என்ன கார்ப்பரேட் ஆபீஸா இல்ல ஓபன் மார்க்கெட்டா? வித்யா, வித்யா, இங்க நீங்க என்ன பண்றீங்க? அசோக் சாரை பார்க்க வந்த. நான் அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும். இவங்க விட மாட்டேன்னு சொல்றாங்க. அசோக் ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்காரு. நீங்க உள்ள வாங்க. வாங்க. உட்காருங்க வித்யா. சாரி, நீங்க யாரும் தெரியாம இப்படி பண்ணிட்டாங்க. சொல்லுங்க வித்யா. எனக்கும் சஞ்சய்க்கும் ஊர்ல தான் கல்யாணம் நடந்துச்சு. இது அவர் கட்டின தாலிதான்.
நடந்து கல்யாணத்துக்கு சாட்சி வேணும்னா ஊர்ல இருந்து வர வைக்கிறேன். ஆ, அதுக்காக ப்ராஜெக்ட நிறுத்த வேண்டாம் சார். இது அவரோட பல வருஷ கனவு. மேரேஜ் ரிஜிஸ்டர் பண்ண டாக்குமெண்ட் வச்சிருக்கீங்களா? ஆ, இல்ல சார். டாக்குமெண்ட் இருந்தா தான் வித்யா ஃபர்தரா ப்ராஜெக்ட் ப்ரொசீட் பண்ண முடியும். ப்ராஜெக்ட நிறுத்திடாதீங்க. முதல்ல கையா இருக்குங்க வித்யா, ப்ளீஸ் கையா இருக்குங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். சொல்லு பிரவீன். உன் ஒய்ஃப் இங்க வந்திருக்காங்கடா. இன்னும் 5 நிமிஷத்துல நீங்க வரலனா நான் இந்த ஆபீஸ்ல இருந்து ரிசைன் பண்ணி போயிடுவேன்டா. எனக்கு இந்த வேலையை வேணாம்டா. தயவு செஞ்சு எங்க இருந்தாலும் வந்துரு, இப்பவே சீக்கிரம் வந்துடுறா. சரி ஓகே, நான் உடனே கிளம்பி வரேன். சரி வா. பிரவீன், வித்யா எங்க? உள்ள இருக்காங்க. ஓகே வா சஞ்சய். நீ இங்க எதுக்கு வந்த? இல்ல, உன் ப்ராஜெக்டுக்காக. ஏன் வித்யா அப்படிலாம் பண்ற? என் கூட வா. இல்ல சஞ்சய், நான் அவர்கிட்ட பேசியிருக்கேன். அவர் புரிஞ்சுப்பாரு. அண்ணே, ப்ராஜெக்ட நிறுத்த மாட்டேன்னு சொல்லுங்களேன். என்னாலயோ அசோக்னாலயும் எந்த டிசிஷனும் எடுக்க முடியாதுமா. எங்களுக்கு மேல நிறைய பேர் இருக்காங்க. சர்டிபிகேட் இல்லாம அவங்களை கன்வின்ஸ் பண்ண முடியாது. அண்ணே, அப்படிலாம் சொல்லாதீங்கண்ணே. வித்யா ப்ளீஸ், கார்ப்பரேட் ரூல்ஸ் அது. அதை நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. முதல்ல நீ வா. வா சஞ்சய், ஒரு நிமிஷம் இங்க வா. வெயிட் பண்ண வர. சொல்லு பிரவீன். இந்த ப்ராஜெக்ட் டிராப் ஆனாலும் வித்யா உன் கூட இருந்தா நீ லைஃப்ல வேற எதுலயுமே தோக்க மாட்ட. என்ன அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க? காஃபி ஆறுது, குடி. என்னாச்சு சஞ்சய்? நீ ஒன்னும் வருத்தப்படாத. நம்ம சர்டிபிகேட்டுக்கு ஏற்பாடு பண்ணுவோம். நீ ஏன் வித்யா அப்படி இருக்க? எனக்காக என்ன வேணாலும் செய்வியா? நான் உன்னை எவ்வளவு ஹர்ட் பண்ணிருக்கேன். நீ படிக்காதவ, என் பக்கத்துல நிக்க கூட தகுதி இல்லாதவன்னு என்னென்னமோ பேசியிருக்க. நான் என்ன உனக்கு அவ்வளவு முக்கியமா? நீ என்னை வெறுத்தா நானும் வெறுக்கணுமா? பழச எதையும் என்னால மறக்க முடியாது சஞ்சய். 5 வயசுல இருந்தே உன்னை எனக்கு நல்லா தெரியும். அப்போல இருந்து எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். நம்ம 2 பேரும் அவ்வளவு ஒத்துமையா இருப்போம். என் அப்பாவும் மாமாவும் நமக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னு பேசிப்பாங்க. நீ என்னை விட்டுட்டு ரொம்ப தூரம் போனாலும் நான் இன்னும் அதே இடத்துல தான் நின்னுட்டு இருக்கேன். என் மனசுல அதே சஞ்சய் தான் இன்னும் இருக்கான்.
யாரு நம்மள பிரிச்சாலும் நீ என்னை வெறுத்தாலும் விதி நம்மள சேர்த்து வச்சிருச்சு. நம்ம வாழ்க்கையில என்ன நடந்தாலும் என் உயிரே போனாலும் நீ தான் என் புருஷன். உன்னைய விட்டு எனக்கு வேற வாழ்க்கையே இல்ல. அப்படி இருக்கும்போது உன் சந்தோஷம் தானே என் சந்தோஷம். உன் தோல்வி என் தோல்வி இல்லையா?